ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்ஸ் வேம்பு. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காய தக்காளியெல்லாம் நான் முன்னாடியே அரைஞ்சி வச்சுட்டேன். தேங்காய் துருவியும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அந்த அரைச்ச விழுதை பார்க்கலாம். தேங்காய் துருவி அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போடுறதுக்கு முன்னாடி பூண்டு, வரமிளகா, சோம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். கறியை வேக வச்சுட்டேன். மட்டன் சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது வதங்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வதங்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்க வேணும். நல்லா இப்போ பொன்னிறமாக கைவிடாமே வதக்கிக்கிட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக மாறிடும். இப்போ நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கவும் நல்லா நம்ம பொன்னிறமாக கொண்டு வந்துடலாம். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்து போடுறப்ப நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க நீங்களே ஷேர் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் மசிகிற வரையும் அந்த பெரிய பெரிய தக்காளியெல்லாம் நல்லா தட்டி விடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவு நல்லா நம்ம நசுக்கி விட்டுடலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறியை போட்டு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கறி வேகிறதுக்குள்ளேயே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலா நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ அதில் கொட்டிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் நம்ம கொட்டி நல்லா கறியோட சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் இறங்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல சூப்பு, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சூப்புனா ஒன்றும் இல்லைங்க, கறி வேக வச்ச தண்ணியை தான் சூப்புன்னு சொல்லுவோம். அதை எடுத்து இப்போ நல்லா ஊற்றி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதியோட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுதை ஊற்றலாம். இது நல்லா கொதியட்டும், டிஸ்டர்ப் பண்ணாமல் கொதிய விடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை கொட்டிக்கலாம். இப்போ நான் தேங்காய் விழுதை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிய விட்டோம்னா ஃபைனலாக நம்ம குழம்பு ரெடி ஆயிடுங்க. ஃபைனலாக இதுதான் நம்ம குழம்போட ஃபைனல் டாஸ்ட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.